வாசலிலே காட்சி வருவா குடியேறி நீதி வருவா வாசலில காட்சி வருவா குடியில நீதி வருவா பெண்களுக்கு ரெண்டு வாரம் இவர் தருவார் பெண்களுக்கு ரெண்டு வாரம் இவர் தருவார் இதை காட்டு தருமாறி காத்து தருவார் வேண்டுவர்க்கு இவர் தருவா அவர் காட்டு தருமாறி இருப்பா அம்மா அம்மா தருவாரியம்மா அருந்தரும் கூடியம்மா எங்க மாரியம்மா அருந்தரனே ஓடியம்மா வடக்கு வாசலிலே காட்சி வருவா குடியேறி நீதி வருவா வாசலில காட்சி வருவா குடியில வருவா கருணை உள்ளம் அருளை மாறு தாய் காரியம்மா வர வேண்டும் காரியம்மா வர வேண்டுதாயே ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா வடக்கு வாசலிலே காட்சி குடியிலே நீதி வருவா வடக்கு வாசலிலே காட்சி குடியிலே நீதி வருவா ஊரே தூங்க விட்டுட்டீங்களா உங்களையெல்லாம் நம்பிதானே உங்க ஊருக்கு வந்தோம் அம்மா அது இவ்வளவு சிரமத்திலையும் இவ்வளவு தொலைவில் இருந்து உங்களை பார்க்க நாங்க வந்திருக்கிறோம் ஆனா எங்க முகரையே பார்க்க பிடிக்காம எல்லாரும் குப்பரச்சரிச்சு பார்த்திருக்கீங்க நியாயமா எந்திரிங்கம்மா எல்லாரும் எந்திரிச்சு உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க இவரங்கம்படையில் வெள்ளச்சமையாக வேடந்தாங்கி நடிக்கும் விபிகே வேங்க கருப்பையா அவர்களுக்கு விழா கமிட்டிகள் பொன்னாடை போட்டிக்கு உருவப்படுத்துகிறார்கள். சடையபாளையத்தை சார்ந்த அருமை என்பு உள்ளங்கள் இளைஞர் அர்ப்பணி மண்டத்தார்கள் சார்பாக பொன்னாடி அறிமுகத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 சொல்லுங்க. எல்லாரும் ஒருவேளை வேண்டுதல் வச்சிருப்பாங்களோ? வேண்டுதல் இல்ல, நம்ம பாடுறது தாலாட்டு மாதிரி இருக்குமா உங்களுக்கு? தாலாட்டு பாடுறவா அங்க வந்து வந்தான் அதானே. ஏன்னா நாடகம் புதுமையான நாடகம். இந்த சுற்றுவட்டார பகுதியில எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கலாம். சரி, இல்ல யூடியூப் மூலம் பார்த்திருக்கலாம், கேள்வி போட்டிருக்கலாம். சரி, நாடக காய்க வந்துட்டாங்க, அவங்க வாட்டில கதையை ஓட்டு நம்ம வாட்டில தூங்க நினைச்சு தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, உட்கார்ந்து பார்த்தா தானே கதை தெரியும். கதை தெரியும். என்னங்க நடந்தது ஒரு உண்மை சம்பவம் இருந்து இது நாடகம். காதல் காதல் சோகம் தெய்வீகம் எல்லாம் கலந்தது ஒரு கலவை. பப்பன் சேருவதில் ஒரு ஆள் வந்தா அப்படி ஆளை முடிச்சுட்டாங்க. முடிச்சாச்சு. செத்துட்டாரா? முடிச்சாருங்க, செத்துட்டாரு. பின்னாடி இன்னும் இந்த சத்தமும் கேட்கல. இல்ல சத்தம் இல்லாம அடக்க முடியாச்சு. வழிவிடலையா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் மகனா நான் வந்திருக்கிறேன். நம்ம கதாபாத்திரம் சொல்லணும். அப்படி உற்சாகமா இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்படி எனக்கு என்னாலும் செவனேன்னு போவனு படுத்து கிடந்தா எப்படி இருக்குல்ல? நான் கமகத்துல கோச்சுக்கிறாம தூங்குறவங்களை எழுப்புங்க. ஆத்தா அந்த அக்கா என்ன சொல்லிட்டு படுத்துச்சுன்னா,
என்னை சாமி அழைப்பார் வெள்ளச்சாமி. அப்ப சாமி அழைக்கல மட்டும் என்னை எழுப்பி விடுங்க, நான் எந்திரிச்சுக்கிறேன். அப்ப அது வரைக்கும் எதிர்க்காதா? ஆமா, அது வரைக்கும் நான் தூங்குறேன்ட்டு தூங்குது. ஏன்னா மனுஷனுக்கு நிம்மதி என்பது உறக்கத்துல மட்டும்தான். உறங்குறவங்களை தட்டி எழுப்ப கூடாதுன்னு சரி சொல்லுவாங்க. ஆனா நாங்க விட மாட்டோம் அப்படியெல்லாம். நீ மதியமே எனக்கு போன் பண்ற, 3 மணிக்கு ஆரம்பிச்சு எழுப்பி 3 மணிக்கு சாமான கட்டிட்டு வந்தாரு மனுஷன் பாவம். என்னங்க இருந்தாலும் விளக்கத்தை சுருக்கம் இல்லாம சரி தாயை வணங்கி விட்டு கதைக்கு போக. ஆமா சுந்தகம்மா காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா உள்ளாட்சி நகரினிலே உபாட்சி புரிபவனே, உள்ளாட்சி நகரினிலே அருளாட்சி புரிபவனே, அகிலமிட வாழ்பவனே, அக்கார நீதி மனமட வாழும் என்ற மகாத்தாயி வந்து தாண்டா பெரிய வேலையை வாத்து விட்டு போயிட்டாங்க. அடே அப்பா, ஆமாங்க. அப்படி இருக்கிற வேளையில தாயை ஒத்தனை தெய்வங்களை நினைத்த போது அன்பு சார்ந்த பெரியவர்களே, பிற மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையுடைய தாய்மார்களே, நாடு போற்று நல்லவர்களே, ஊர் போற்று முத்தமர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, என்போன்று நாடக கலாரசி அன்பு உள்ளங்களே, இப்படி முக்கியஸ்தர்களே, கண்ணிக்கும் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பையா அவர்களே, உங்களை எத்தனை அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களுக்கு நாடக கலைப்பணிகளின் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்க வணக்க வணக்க. நாம் கற்றல் கையில் கல்லாது குற்றங்களை மனிதன் ஒதுக்கிட்டு ஆடவர் நிறுத்தம் வெறுமன்மைகள் எதுவும் கூற வேண்டாம். என் சானோடு ஆள் எருமக்கம் தங்கையா தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் சொற்குற்றம் பெருகுற்றம் தாளகுற்றம் மேலுகுற்றம் எவ்வித குற்றங்கள் இருந்த போதிலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு எங்களையும் எங்களது நாடக கலைக்குழுவையும் எல்லாசி பெற வேண்டும் என்று
இரு கரந்தொட்டு வேண்டிக் கொண்டும் அடிய வெள்ளச்சாமியுடைய கதாபாத்திரம் என்பதை தூங்குகின்றேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் பாசே. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கியப்பா? இப்பதானப்பா அப்படின்னு நான் பாக்குறேன். சரி, அருமையான பொய்களே. ஏன்னா ஒரு நாடகனுக்கு உயிர் மூச்சு என்பது ஒளிவிலை அமைப்பு தான். ஆமா, அவர் உயிர் கொடுத்தா தான் நம்ம பாட முடியும். ஒரு தாய் தந்தையா இருந்து செல்ற இடமெல்லாம் எங்களுக்கு பேரு புகழ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒளி அமைப்பு சாதனம் எம்ஏஆர் ஆடியோஸ். எம்ஏஆர் அருமை என்பு வெல்லும் அதில் பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. விடிய வரைக்கும் தூங்கிறாதுக்கே இந்த விழா கம்பெனி செஞ்சு வரக்காப்பியாவது போட்டு கொடுங்க. உள்ள கதறாங்க கடந்து வாயில மண்ணு சட்டிதோடு தான் பசிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அருமை என்பு உள்ளம் ஏகே மீடியா நம்மளுதானா உரிமையாளர் அருமை அருமை சகோதரர் அஜய் பங்காளி. நல்லா இருக்கிறீல்ல? அது மட்டுமின்றி விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுந்தரன். இங்கே ஆளை காணா படுத்துருங்க. காலையில போயில எழுப்பிடுறேன். இரண்டு அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்க வணக்க வணக்கம். ஆகா, அருமையான கூட்டங்க. சரி, என்ன ஒரு வயதனை மனசுல எப்படி எல்லாம் தூங்கி இருக்க உட்காந்து. அது ஒண்ணுதான் நமக்கு பிடிக்காத இவ்வளவு கூட்டம் இருந்து எல்லாம் தூங்கிட்டாங்க. சாமி அழைக்கலதான் எழுந்திருவாங்க. ஒருவேளை அன்னதானம் நிறைய சாப்பிட்டாங்களா வீட்டுல? ஆமா ஆமா, அப்படித்தான் போல இருக்கு. பக்கத்துல கடலு காத்து, அதுவும் குழு குழு மணலு மேலும் லேசா புல்லு இருக்கவும் லேசா படுத்தால சொகு சொகுன்னு தூக்கம் வருது உள்ள. உங்களுக்கு சொல்லவா வேணும்? திறந்து வெளியில தூங்கணும். அது இயற்கையினுடைய அழகே தனிதானையா. ஆமாங்க. என்ன இருந்தாலும் பிறந்து தொந்தி கிளம்பதியை வணங்குவது நமது வழக்கம். பிள்ளையாருக்கு சொல்லி போட்டு நம்ம கதைக்கு துவங்கணும். மும்மூர்த்திகளுக்கு மூத்தமான ஆதிக்கடவுள் தொந்தி கிளம்பதி நாகப்பிரமானை போற்றி ஆத்தங்கரையிலும் அரச மருத்தடியிலும் குளத்தங்கரையிலும் கிழக்கு முக நோக்கி வீட்டிற்கக்கூடிய நாகப்பிரமாணி என் வினை தீர்க்க விநாயகா, சித்தி விநாயகா, கற்பக விநாயகா, கருமெறி மேடு கொண்ட இந்த கருநீர விநாயகனே அப்பனே ஏன் நம்பித்தே நானு புரியங்களை காலையில வீட்டுக்கு கூட்டி போய் சாமி. முந்தி முந்தி விநாயகனே பத்து கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கும் நாயகா, வாழ்ந்து வரும் எந்தாய முத்தாளமா, எனக்கு பாட்டெடுத்த தரும் எந்தாய பத்திரம்மா,
பக்கத்துல வெள்ளையங்கோட்டப்பட்டியில ஆடலனே, கடற்கரை பக்கத்துல வந்திருக்கிறோம். காலையில ஊருக்கு போறோம்னா கடற்கரை முடிச்சிருக்கடா. ஒரு பாட்டுக்கு 2 தீர்மானம் 3 தீர்மானத்துல முடிக்கிற ஆளுல பார்த்துருக்கிறேன். எவ்வளவு நேரம் அதுக்குன்னு வெளியில வரைக்கும் விட்ட வாச்சுக்கிட்டு இருப்பீங்க உடைய. ஏன்னா நடிகர் நாங்கள்லாம் பேர் வாங்கிடுவோம். எப்படின்னா பாட்டு பாடியோ கதையை சொல்லியோ பேர் வாங்கிடுவான், தன்னோட இடத்துல பாட்டிக்கிடுவான். ஆனா அந்த பக்கவாத்தியக்காரர் நீங்க உங்க திறமையை காரணாதாயா பேர் வாங்க முடியும். என்னங்க? ஆமாங்க. ஒரு கொஞ்சோண்டு வலிமையினே ஒரு அழுவார் மனுஷன். நாங்க ஒரு ஆள் சத்து நேரம் பாடிட்டு அப்புறம் உள்ள ஓடிடுவோம். அவர் வெளியில வரைக்கும் அம்புட்டு வர்றாலும் பாடணும். அப்புறம் நாளைக்கு அப்புறம் வாய் இழுத்தாக்கடி வண்டியில் எடுப்பாரு. அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு நாங்க ஒண்ணு வாய் இழுக்குமா? இழுத்துக்காதா? இருக்கடா வாய்ப்பில கடம்பராய வெட்டி பக்கத்து போகணும் நாளைக்கு. இருந்த போதில பிறகத்திலே இன்னைக்கு நம்மளும் ஒரு ஆளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷ மக்கள்ல. சரிங்க, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். செல்வ செழிப்போட எந்த குறையும் இல்லையா? சரி, அதுவும் இந்த நம்ம மாட்டம் சம்பாதிக்க உலகத்துல யாரும் முடியாது. சரி, கை நிறைய சம்பாதிக்கணும். ஆமா, ஆனா நமக்கு அப்படியே இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காசு நாளைக்கு கரையானா கரைஞ்சு போயிருது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஆமாங்க, அது போலதான் மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், நாளை கழிச்சு அத கடவுளுக்கு தானே தெரியும். யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரம் கூட தெரிஞ்சு போயிடும். ஆமா, பாடிக்கிட்டு இருக்க பெட்டியில திடீர்னு பெட்டியோட அங்கிட்ட சாஞ்சு வெள்ள வெட்டி இழுத்து போயிட்டீங்க போனதானே. அதனாலதான் சொல்றேன், இருக்கிற வரைக்கும் பிறரை கெடுத்த தன்னடத்தோட வாழக்கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக மட்டுமே. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில, அவருக்கு தகுந்தாத போலதான் வாழணும். உன்னை போல நான் வாழ நினைச்சா முடியுமா? முடியாதுங்க, கண்டிப்பா முடியாதுங்க. எப்படி முடியும்? ஒரு கொண்டாட்டி 3-4 வச்சிருக்கிறேன், முடியுமா? நமக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கைங்க. திரும்பி சொல்லுங்களே, உண்மையை தரைய சொல்றேன். அப்படிங்களா? அதுவான கருத்து. சரி, நான் என்னால என்ன முடியும் அதுதான். அதனால இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய தாய் தந்தையை விட எந்த ஒரு பெரிது தெய்வமும் பெரிது இல்லை என்று சொல்லுவாங்க. சரி, நல்ல ஒரு கைகால சுகத்தோட படைச்ச அந்த ஆத்தாப்பனுக்கு முதல்ல பெரிய நன்றியை சொல்லணும் ஐயா. நாங்க சரி, ஆமாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல தாய் தந்தையை மதிக்கணும், தகப்பன் சொல்ல கேட்கணும்ல. யாரு கேட்கிறாப்பா? நீ முதல்ல கேட்டிருப்பேன். மூணு காசு. நீ ஏன் நோய் எப்ப பேச்சு கேட்கல? நீ எப்படி உன் பேச்ச கேட்பேன்? அதானே, நாளைக்கு என் பிள்ளை என் பேச்ச இப்படியா கேட்பேன். ஆனா பெரிய ஒருத்தர் இருக்கானே, காலமா கேட்கிறேன். ஆமா, அப்படிலாம் இல்லாம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லி வளர்க்கணும். சரி, பெரியவர்களை எப்படி மதிக்கணும் கத்து கொடுக்கணும். இங்கே காலத்துல பார்த்தா வாத்தியார் டீச்சர் எல்லாம் கோவியமான கேட்கிறாங்க, பெத்த அப்பாவை வெட்டி அடிக்கிறாங்க. அது மட்டும் கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு ஓரம் தெரியுங்க, அப்பே ஆளு வர்றாரு கண்டாடி வீட்டுக்குள்ள ஓடி போய் பூத்தி படுத்துக்கிறது செவனேன்னு. சரி, நம்மளுக்கு ஏதாவது வேலை சொல்லுவாரு, இல்லைன்னா எதிர்த்து ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாரு, பயந்துகிட்டு படுத்த காலம்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு ஐயப்ப வந்தாலும் முன்னாடி உட்காந்து தம் அடிக்கிறாங்க. அது தகுந்தபடி காலங்கள் மாறிக்கிருச்சு. சரி, மாத்திக்கிட்டாங்க. அம்மா 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 நான் சும்மா இல்லடா, அது இல்லடா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி அதை தாங்கி கொண்ட சுவாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவளே தாண்டா. அந்த உத்தமைய நினைச்சா இவ உத்தமனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒரு திரானடா, உலகத்தில இருக்குதுன்னா தாயடா. காத்தடிச்சா என்ன பொத்தி வளர்த்தீர, இந்த கருப்பசாமி கண்ண கொத்தும் என்ன சோட்டி வளர்த்தீர. ஒரு கண்ணு பட்டிடுமுன்னு சுத்தி போட்டீர, கையாட பிள்ளைய பத்தி கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளைய பிறக்கணும், உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். நான் இங்கு பாட தாயை கண்ணுறங்கு
உன்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே அம்மா என்னும் மந்திரமே அகில யாரும் ஆழ்வாரே. சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மா போய் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்ச உன்னோட மடிமேல தலசாக்கி வீரும் அம்மா அப்படியே செத்தரடா அந்த நேரம் தோழம்மா உன்ன வரமா நினைச்சேம்மா நெஞ்சில் உரமா திருச்சேம்மா உன்ன வரமா நினைச்சேம்மா நெஞ்சில் உரமா திருச்சேம்மா மண் வாசம் வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பாதில் சாமி எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பாதில் சாமி இதுதான் தான் நம்மளோட பூமி வாசம் வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எத்தனையோ பாட்டு கவிஞர்களும் மேதைகளும் என்னை எழுதியேற்றி உலக விழா வந்துட்டு இருக்குது ஆனா இருந்தாலும் தாய்க்கென்று எத்தனையோ கோடி பாடல்கள் இருந்தாலும் 10 மாதம் தாய் சுமந்தான வைத்த மொத்த மாசம் அப்ப நம்ம நெஞ்சில சுமக்கிறாய்யா சரி அவன் கஷ்டம் இன்னைக்கு நாளைக்கு இல்ல கட்டிக்க போகிற வரைக்கும் நமக்காக இவர் நோக்கி பாடுபட்டு போரிடுச்சு வீடு வந்து சேர்த்து வளர்த்தாளாக்குற அப்பனுடைய கஷ்டம் இருக்குதே இன்னைக்கு தெரியாது நாளைக்கு நீங்க அப்பன் செத்து போயிட்டீங்கன்னா சரி உனக்காக ஒரு சுற்று கண்ணீர் விட்டு உன் சுமையை நான் தூக்கிக்கிட்டு வருவேன் அப்பதான் தெரிய வருத்தமிழ்னா அப்ப இல்லாத கஷ்டம் இல்லை சரி எப்படி தெரியுமா 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க பல கட்டையில வேக பூர அப்பாடி பூர தீர நான் தூக்கி போரே 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க பல கட்டையில வேக பூர அப்பாடி பூர தீர நான் தூக்கி போரே அப்பா நீ இறந்த அந்த நாள் முதலா நம்ம கண்களில கண்ணீர் தோழம்மா கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்கு தந்த சோகம்மா அம்மாவுக்கு பொட்டோகில்ல மஞ்சள் முகம் நீ இல்லாம போட்டதில்ல அப்ப பாருவாரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவ போற உள்ள போற போகும் போதே என்ன கொண்டு போ 2 கட்ட வரல கட்டி வச்சு நீ கட்டிட தூங்க மர கட்டையில வேற அப்பாடி போற வேற நான் தூக்கி போறேன் உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்போ எங்க பாலுங்களை கஷ்டப்பட விட்டது புக வந்தா கூட யாரை இன்னும் விட்டினது நீ ராஜா வாழ்க்கை வந்த உன் மனைவி மணில பண்ண சாச்சு போற உருளம் போற போதே என்ன கொண்டு போ 2 கட்ட வரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க வர கட்டையில வேக போற அப்பாணி போற
சிவகங்க சீமை யானவள வெத்தக்கடை அருகில் இருக்கும் சக்கமட்டி சக்கமட்டி அருகில் இருக்கும் சிட்டாமட்டி என்பது எனது ஊராகும். சிட்டாமட்டி ஊரில் சரி சேதுபதி தேவனுக்கும் செம்பாவி அம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கலட்ச மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். நீதான் அந்த பையங்கள வெள்ளச்சாமி. அந்த பையன். சரிங்க. இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியாத பருவத்திற்கு வேலையில சரி என்னுடைய நன்மை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம் சரி சிலம்பாட்டம் கோலாட்டம் கும்மியாட்டம் வாங்கலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த 62 கலை நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று அது சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி அதுபோன்று ஏவரு சக்கம்பட்டி கருகாமருக்கு முருங்காம்பட்டியில சரி மஞ்சு விரட்ட நடைபெறுவது விளக்கங்க. சரி தை மாதம் 3ஆம் தேதி என்றார். அதே போல ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி சரி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா சரி கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மிக பிரம்மாண்டமா. சரி ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? அன்னைக்கு நம்ம எங்க போனோம்? எங்க போனாரு? நம்ம எல்லாம் காலை பொழுதுனா இங்கேயா போறோம்? நம்ம காலை பொழுதுனா டீ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவோம், உழவுக்கு போவோம், வேலைக்கு போவோம், மாடு கண்ணு புடிச்சு கட்டி வைக்க போவோம். ஆனா ஏப்ப இருக்கிறானே மோசமான குடியார பையன். என்ன சொல்றீங்க? ஐயோ பொழுது விடுஞ்சா போதுங்க. சரி எந்த இடத்துலடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கல்லு சாராய வைக்கிறாங்கன்னு சரி எந்நேரம் குடிபோது ஒரு ஆளு கேப்பேன். இவன் மோசமான குடியாரே சொல்றியா? நீ இல்லையா என் அப்பன் சேதுபதியா? சரி அப்படிப்பட்ட குடியாரனுக்கு பிறந்தாலும் நாய போட்டிருக்கணும். ஒப்பனோட ஒரு 3 வந்து சேர்த்து இருக்கணும் புள்ள. நீ அப்படியே இந்த முகர குத்தா குத்தி அக்கிட்டு தள்ளிடுவேன். ஏப்பா நான் கருவாப்பையில என்னைய பார்த்தா குடியார பையன் போட்டிருக்காங்க. இல்ல குடிக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறேனா? ஏங்க நிக்கிறதுக்கு என்ன, நாங்க சங்கத்துக்கு வந்துடுறது புத்தானத்துக்கு. ஆமா நீ உன் கார்ல போய் கப்பு கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மறுகாரி மலைக்குள்ள போயிடுறது. எங்களுக்கு நீ குடிக்கிறது எப்படி தெரியும்? நான் சத்தியமா வெள்ளச்சாமி நான் குடிக்க மாட்டேன்டா. உண்மைக்கு வெள்ளச்சாமி நான் குடிக்க மாட்டேன். சரி அப்படியா? ஐயோக்கிய பையன். சரி பொழுது விடுஞ்சது இந்த கஞ்சா கள்ள சாரையெல்லாம் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு குடிக்கணும்னு புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் நேரத்துல சரி என் ஆத்தாருக்கு அவர் செம்பாயி. ஆமா அட எவ்வளவோ சொல்லி தடுத்து பாக்குறா என் அப்பனை. சரி நீ எல்லாம் மனுஷனாடா? ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? சரி நீ எல்லாம் சோத்தத்தான் திங்கிறியா? இங்க கைய நீட்டி பேசுறீங்க. உங்ககிட்ட சொல்றியா? நம்ம மகனுக்கு 5 வயது. சரி அறியாத பருவ சிறுபையன். இன்னைக்கு தண்டாபனுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும். சரி அதை இருந்து நீ பாக்குறத விட்டுட்டு இப்படி மாடு பிடிக்கணும் போறியே. சரி போற இடத்துல மாடு பிடி செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரு இருக்கிறா? சரி என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். அட குடியாரப்பல இன்னைக்காவது நான் சொல்றத கேளியா? சரி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தா கேட்டானா? இவன் கேட்கலையா? கேட்டானா? அப்பே அவன் போட்டிருக்க போதைக்கு நீ என்னடி சொல்றது? நானடி அதை கேட்கிறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் இவன் சொல்ல. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து சரி அடிதடி சண்டை வந்துருச்சியா? அடிச்சு உருட்டாங்க ரோட்ல. அட என்னங்க சொல்றீங்க? பெரிய சண்டை. நான் என்ன பண்ணுவேன்? 5 வயசு பையன். சரி ஐய படிச்சு நடக்கிறாங்கன்னு நானும் கூட்டத்துல ஒரு ஓரமாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்ப என்ன பண்ண முடியும்? ஆமா மக்கள் இப்ப போலியா இருந்தா அருவாள் எடுத்து ராட்டிருவீங்க. போட்ட மாட்டேன். ஆனா யாத்தா ஒரு வார்த்தை சொன்னா, எப்படி என் பேச்ச மீறி போகாத. சரி என் பேச்ச மீறி மாடு பிடிக்க போகாத. அதையும் மீறி நீ மோனினா சரி நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன்னு போகல. தடுத்தாட சனியை முடிச்சவன் அவளாம் பொம்பளை. அவன் மூஞ்சில நம்ம முடிக்கலாமா ஐயா? ஆனா விளங்காதவன் கத்திரியை முடிச்சவன். பெத்ததா எப்படி பேசிக்கிட்டு என்ன பெத்ததாய்? கட்டின புருஷ வீட்டை விட்டு போறானே. சரி புண்டாட்டிக்கார என்ன செய்யல? ஒரு நரசம தண்ணி மூந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சரி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அதை விடு. இன்னைக்கு எந்த கம்போட புருஷனுக்கு தண்ணி மூந்து கொடுக்குறேன்? நம்மளா மூந்து குடிச்சுட்டு நம்மளா வர வேண்டியது எல்லா பக்கெட்டா இருந்தேன். சரி வெளியே சொல்லாரு. ஆமா ஒரு நல்ல வார்த்தை பேசுறதா இல்லையா? போயிட்டு 10 ரூபா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதா இல்லையா? சரி அதை விட்டுட்டு மாடு விட்டு நீ செத்துருவேன். சரி உயிரோட வீட்டுக்கு நீ வரவே மாட்டேன்னு அப்ப சொல்லா பேசலாமா ஐயா? பேசக்கூடாது. போகையில தடுக்கலாமா? அட ஆத்தாதான் எவ்வளவோ சொல்லி தடுத்து பாக்குறானே. சரி இந்த குடியார படாத போட்டிருக்க பொதுக்கிச்சவன மூடிட்டு இருக்க முடியாதானே? அவனும் கேட்கல. ஆனா குடியார பயலா இருந்தாலும் எப்ப நல்ல மனுஷங்க. சரி எம்பிட்டு குடிச்சிருந்தாலும் பொழுதுசாய நேரம் வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா அன்னைக்கே பார்த்தவன் கூட தெரியாம இன்னொருத்தன் என் குடிய கெடுத்தவன் முத்துராசுங்க. முத்துராசு விளங்காதவன். அன்னைக்கு நான் தவன் கூட வந்து சேர்ந்துகிட்டு வாடச்சேதுபதி மாடு பிடிக்க போகும்னு சரி 2 பேரும் போனாங்க. போகையில நிறபோதையில போயிருக்காங்க. சரி இந்த குடிபோதையில போன ஒரு காரணம் தான் அன்னைக்கு அந்த விரங்காமட்டி மஞ்சு விரட்டல. சரி எப்ப சேதுபதி மாடு விட்டு மாட்டு மருந்து விட்டாரா? மாட்டு மருந்து விட்டா செத்து விட்டாரா? செத்து போயிட்டாய். சரி அகில வயது அறியாத பருவத்தில் இந்த வெள்ளச்சாமி இருக்கையில எப்ப செத்துட்டியா? சரி
போயிட்டு போறேன் எப்படி குடியாரப்ப எப்ப இறந்ததுக்கு அப்புறம் என்ன விளக்குறதுக்காக யாத்திரை செம்பாகி சரி அன்னைக்கு ஒரு கூடார் குடியில பண்ணைக்கு இருந்தா என்னை பண்ணைக்கு இருந்தா நிஜமாயிரம் பசுமாறு மேய்ச்சா சரி பட்டி செம்பு விளக்கணும் இதுக்காக இது வழியாக இதுக்காக சரி கொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதான் இருக்கான்னு என்ன வளர்க்கறதுக்காக என்ன அவ்வளவு செல்லமா வளர்த்தா அப்ப முடுக்கு உங்க மாவளக்கெல்லாம் முடுக்குனே அட முட்டா பையல செல்லமா தான் ஒத்த புள்ளங்களால அம்பட்டு ஆசையில என்னை வளர்த்தாயங்கிறேன் அப்படி பாசத்துல அப்படிலாம் ஆத்தா வளர்த்தா சரி என்னைக்குடா அவன் பேச்சை கேட்டான் என்னைக்கு அப்ப பேச்ச பதிச்சிருக்கிறான் எந்த இடத்துக்கு போகாத மகனே ஆத்தா தலதலை அடிச்சுக்கிட்டான் சரி அங்கதான் வந்து முத போறது ஆமா எந்த வேலையை செய்யாத சொன்னாலும் ஆத்தா வேகமா செய்யறது சரி நான் சும்மா இருந்தாலும் சொல்லி நம்மள சும்மா இருக்க விடுது ஆனா ஆத்தா மனசுல ஒரு ஆசையா எப்படி நம்ம புருஷன் ஒரு ஊதாரி பையன் சரி ஒரு குடியார பையன் நம்ம பேச்ச கேட்கலையே சரி நம்ம பிள்ளையாவது அவன் முத்திர போயிடாம எங்கிட்ட படிச்ச ஒரு ஆளா கட்டமுன்னு சரி என்ன கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாய் நல்ல வேலை செஞ்சிருக்கேன் சேர்த்து விட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் நான் எங்கேயா பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஒழுங்கா நான் இங்க போயிருந்து அந்த வேலைக்கு வந்துருப்போம் அதான பள்ளிக்கூடம் போகலங்க பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடை கொடுக்கும்போது ஆறு கட்ட கையில எடுத்துக்கிறது என் ஜக்கம்பட்டி எல்லை கிணறு கிளைக்க சரி வெள்ளமலை காடு ஒரு பெரிய மலங்காடு வெள்ளமலை காடு ஆமாங்க அந்த வெள்ளமலை காட்டுக்கு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது வழக்கம் ஏங்க வெள்ளச்சாமி ஏன் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வேலைக்கு போறீங்க அப்படி கேளு விஷயமில்லாத வேலையை செய்ய முடியுமா அதானே காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்க ஒரு ஊர்ல தேர் திருவிழா அம்மா ஒரு வளகாப்பு ஒரு கல்யாணம் காய்ச்சி கல்யாணத்தை சொல்லு ஆமா வளகாப்பு புள்ள பெக்கிறதுக்கு நம்ம கட்டுறாங்க பிள்ளை பெக்கிறதுக்கு ஆமா இல்ல குழந்தை முன்னாடி அப்படியே சீரியலை தொடுச்சிடுறாங்க வீடு பூரா அட்டூழியம் ஒன்று இந்த மனுஷனுக்காரங்க ஆமா அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும் சரி அதே மலங்காட்டுக்கிறவர்த்தி வெள்ளாறு ஓட்டி வருவது வழக்கங்க அம்மா என்ன சிரிப்பு எனக்கு பொம்பளை பொண்ணு சிரிக்கிறேன் உனக்கு வயசு என்னையா எனக்கு வயசு 50 ஆயிடுச்சுங்க 52 வயசு ஏண்டா நான் பாக்குற உள்ள உனக்கு பேத்தி மாட்டேன் இல்லையா பொம்பளை புள்ளன்றிய அப்புறம் ஆடு ஓடி வருவாயா சரி அந்த செண்டாளி அந்த மர காட்டுக்குள்ள பார்க்க போறது அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க ஒண்டி புளிய மரம் ஒத்த மரம் சரி அந்த புளிய மரத்து தூருல வடவக்காளி இத்த தண்டி வந்து அட என்ன பெருசு என்ன சொல்ற ஏன் பாக்கல காலையில காட்டுறேன் பெரிய பொந்து சரி அதுக்குள்ள கொண்டு போய் இந்த வில்லம்பு காடக்கூடு கவுதாரி கட்டு எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடு ரசதிங்க காடை வேட்டைக்கு போறது சரி மச வேட்டைக்கு இந்த வேட்டையார் ரசதியில செவனேன்னு மரத்தடியில் நான் பாட்டுல படுத்திருக்கேன் சரி அங்க ஆடை ஓட்டிட்டு ஒருத்தி வருவான்னு சொல்றோம் பாரு ஆமா ஆடை வைக்க வந்தவ ஆடை வச்சமா வீட்டை பார்த்து போடுமான்னு போட்டுதானே ஒரு ஆம்புலன்ஸ் படுத்து கிடக்குறானே சரி அவன் நல்ல மனுஷனும் அட ஒரு குடியார பயலோ இல்ல ஒரு பொம்பளை பயலோ இல்ல அவனை சொல்றேன் அவன் கேட்கிறான் காலையில அங்கிட்டு போய் ஆப்ப சூடா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆப்பந்தான் இருக்குது இல்ல நம்ம அங்கிட்டு போய் ஆப்போம் நம்ம ஒரு பொம்பளை புள்ள அங்க எதுக்கு நம்ம போகணும் சரி நம்ம வாட்டுல வேலைக்கு போயிருந்தா போயிருந்தானா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா இந்த நாடக கதை முதல்ல வந்திருக்குமா ஐயா இல்ல நம்ம தான் அங்க இருந்து இந்த ஊருக்கு வரப்போறோமா ஆனா என் மனசுல அப்படி என்ன இல்லையா சரி ஏன்னா என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது சரி பொம்பளை தேடி போக கூடாது மனசுல ஒரு கட்டுப்பாடுயா என்ன சொல்லு அது என்னையா இங்க தும்புறாங்க யாராவே ஈக்க பாத்திர புத்தரா போக்கூடாது மனசுல கட்டுப்பாடு அப்ப சரி செவனேன்னு நான் பாட்டுல படுத்திருக்கேன் இவ்வளவு ஆளை ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்து குரு வச்ச கண்ணு மானமா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கேன் போச்சுரா இந்த தேங்காய் குடிச்ச நாய் வாக்க மாத்தியா ஆமா அப்படியே வெறிக்க பாக்க ஆமா அது போல வாக்க அன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன் அன்னைக்குதான் பொம்பளை பாக்குறேன் என்ன அப்படி ஒப்பத்திரமா பேசுறேன் நீ சொல்றாங்க இங்க தும்புறாங்க இது என்ன நடக்க போகுது தெரியல 60 ரூபா வச்சிருக்கேன் புகர கொத்தா கொத்திரி ஏறத்து முடியறாங்க அன்னைக்குதான் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன் சரி நிமிர்ந்து பார்த்தா அடடா அவ அழகுனா அழகு பேரழகும் பெரு அழகுன்னு சொல்லுவாங்களே ஆமா அது போல பிரம்மனுடைய படைப்பில் இப்படிப்பட்டவனுக்கான பிள்ளைய இது வரைக்கும் நான் பார்க்கலங்க அட என்னங்க சொல்றீங்க குண்டி விட்டா ரத்தம் வரும் ஏங்க புள்ளைக்கு மேலுக்கெல்லாம் புண்ணு சிறங்கா இருந்துச்சு சிறங்கலடா குண்டி விட்டா ரத்தம் எப்படி வரும் அவன் நிறம் அந்த மாட்டேன் கலர் அடடா அவ குடிக்கிற தண்ணி அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டது அவ என்னப்பா சொல்ற ஐயோ அப்படி இப்ப நான் குடிக்கிறத பாரியா நல்லா பாருங்க நம்ம பைப்பாத்திர ஊத்துற தாராட்டுறதா எப்படா தெரியும் அவனதே என்ன நம்ம கலர் என்ன சரி அப்போ அழகுங்க
அம்மா சைல கொடுத்ததாட்டா. சரி. அவ்வளவு அழகுங்க. அப்ப என்ன பாக்குற, நானும் அவளை நிமிந்து பாக்குறேன். சரி. 2 பேரும் நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம் ஐயா. அப்ப என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? ஏன்னா மனுஷன் தான் மனசுல ஆசை இருக்கணும். ஆமையா. ஆசையே இல்லாதவே அரை மணிதான். அரை மணி பார்த்தா காலையில பாத்தியா? ஆமையா. அங்கிட்டு போய் அப்பா எனக்கு என்ன ஆசைனா, என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு பொண்டாட்டி ஒருத்தி வருவாளா இல்லையா? ஆமா, காடு போனதான் கை போனதான் உண்டியோ நோடமோ கண்ணு தெரியாதவோ காது கேட்காதவோ எவ்வளவு ஓமச்சே எவ்வளவு ஒருத்தி வரணுமே. இரியா, நீ திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டனா நீ எல்லாம் கிளிமாட்ட பொண்டாட்டி கட்டி இருக்கிற. அது உனக்கு 10 நாடு வெடத்தல பட்டியில 3 பொம்பளையை சேர்த்து இருந்த போடுதுன்னா இதனால பெரிய போறச்சு விட 10 பூக்கொடையவரை தேடிக்கிட்டு இருக்கிற. ஏண்டா எனக்கு கை கால் போனது, கால் கேட்காதது, கண்ணு தெரியாது, நல்லதே வரும். அப்படி பேசிய புரிய. ஆனா ஒருத்தி வருவா. ஆனா வர்றவன் நீ சொல்றது போல நல்லவ கெட்டவன். சரி. எப்படிப்பட்ட குணக்காரியா வந்து மனைவி அமைப்பாரு யாருக்கு தெரியும்? ஆமா, மனைவி அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தவரப்பா. அவன் கொடுக்கறது. ஆனா எனக்கு வரப்போறவ என் மனச புரிஞ்சுக்கிட்டாளா இருந்தா போதும். நான் சொன்னா அத சரின்னு கேட்கிறவளா இருந்தா போதும். என் பேச்ச மீறாதவளா இருந்தா போதும்னு. சரி, அப்படிப்பட்டவதான் எனக்கு வேணுங்கிறதுக்காக சரி அந்த சண்டாளியை பார்த்தவளே முன்வருத்தையா. எப்படி கட்டணம் அவளைத்தான் கட்டணும். சரி, இல்லாட்டி நாட்டுக்கு செத்து போடுறோமுங்க. அப்புறம் ஏன்டா அவசியம்? ஆமா, எதுக்குடா அருணா கையில் சித்த ஆள் இருக்குதாடா? ஒண்ணும் வாழ்ந்தா அவளோட. சரி, வாழ்வு இல்லைன்னா செத்தரணும். சரி, மனசுல ஆசைங்க. பொண்டாட்டின்னு வந்துட்டு அவதான். ஏய், நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி அவளோடு வாழ்ந்தோன்ற சந்தோஷம் போதுங்க. ஆனா 1 மணி நேரம் நான் ஆச்சு அவளோடு வாழ்ந்திருந்த சந்தோஷம் எல்லாம் போதும் நான் நினைச்சேன். அப்படிலாம் யாரு மேல ஆசை வச்சேன்? யாரு மேல? அவ எந்த ஊருக்காரு தெரியுமா? யாரு அவ? பேரு தெரியுமா? பேரியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவ. சரி, மலைச்சாமி கோனாருக்கும் மலையாத்தாளுக்கும் வந்தவ. ஓஹோ. ஆனா அந்த புள்ளைக்கு 7 பேர் அண்ணங்கய்யா. 7 பேரு. ஒருத்தர் 2 பேர்னால இன்னைக்கு ஓட விட்டு வெட்டுறாங்க. ஆத்தாடி, 7 பேர் இருக்காங்களா? அம்மா மச்சன் இங்க சீர்வரிசை நிறைய செய்வாங்கல்ல. சீர்வரிசை இங்கிட்ட இருந்து 2 அருவா, இங்கிட்ட இருந்து 2 அருவா கோடாளி கம்போட வருவாங்க உனக்கு சீர்வரிசை தரேன். ஐயா, அவங்க அம்புட்ட தூக்கிட்டு வரல, இது எனக்கு ஒண்ணும் ஓதாது. ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் அடிச்சு பிரிச்சு. அந்த 7 பேற்றுக்கும் விளைகபலாக பிறந்தபலாயா அந்த வெள்ளியும். ஆனா அந்த ஆண்டவன் பாரு எங்க போய் முடிச்சு வச்சிருக்கான் பாரு. எப்படி பேர் பொருத்தத்தை பாரியா? 101 ஆளுக்கு அமையும் சொல்லுவாங்க. அது போல இங்க உங்களுக்கு எல்லாம் அமையுமா? எப்படி? உன் பேரு என்னையா? என் பேரு முருகேசன். உன் முண்டாட்டி பேரு கருப்பாயி. கருவாப்பையில அப்பா இதெல்லாம் பொருத்தமா? என் பேரு வெள்ளச்சாமி. அப்ப பேரு வெள்ளியம்மா. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. சரி, நான் போன இட வெள்ளமலை. நான் செய்கிற வேலை வேட்டையாடுற. அவட்டி வந்தாங்க வெள்ளாடு. சரி, இத்தனை பொறுத்தருக்கு ஜாதகம் ஜாதகம் வேண்டியது இல்லையா? நீட்டிடு கழுத்தன கட்டிட்டு வந்தாடிங்க. சரி, ஒரே முடிவு வெள்ளையமாத முண்டாட்டின்னு அந்த சண்டாளிய பார்த்தவனே ஆசை வச்சுட்டு. சரி, ஆனா அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு வேட்டையாட மாதிரி சிந்தனையே வரல. ஏப்பா, பொம்பளை பிள்ளைய பார்த்த முன்னாடி எப்படி வேட்டையாட சிந்தனை வரும்? எப்படி வரும்? வேட்டையில போய் குறி வச்சா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க குறிய பாத்துக்கிட்டு. சரி, சிந்தனை எல்லாம் அங்கிட்டு போயிடும். இந்நேரம் தூங்கி எந்திரிச்சிருப்பாளா, ஆடை புடிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பாளான்னு. சரி, அவன் நினைச்சுக்கிட்ட வேட்டை மாசில வழங்க. அதனால வேட்டைக்கு போகாம இந்த வெள்ளம்பு கார கூடுவது மாதிரி கட்டாலத்தை அங்கிட்ட நான் தூக்கி போட்டுட்டு. சரி, அப்ப பின்னாடியே தெரிகிறது சட்டையை கிழிச்சுக்கிட்டே பின்னாடியே இருக்கலாம். ஆகலையா, நல்லாதான் இருக்கிறேன். ஒரு பாசத்துல பாசம். ஆமா, நம்மள திரும்பி பாப்பாளா இல்ல யாராவே நம்ம பின்னாடியே தெரிகிறானேன்னு ஒரு வார்த்தையாவது வந்து பேசிடுவாளான்னு. சரி, அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது. நீ எல்லாம் பார்த்தது இல்ல? ஐயோ, அப்புறம் ஏன் வெள்ள காட்டுக்குள்ள இப்படி பிடிச்சிட்டு ஓடுனீங்க? ஒரு பாசம் தாங்க. சரி, 52 வயசுல நீ சும்மா கிடக்க முடியாம திரும்ப 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பிடுறேன். சரி, எனக்கு வயசு என்ன 60 ஆயிருச்சா இல்ல 40 ஆயிருச்சா? அது சரிங்க. என்னங்க 24 தானே ஆகுது. எனக்கு பாசம் இருக்கா? பாசம் இருக்குங்க, அம்புட்டு பாசங்க. அவர் மையனு நானும் ஒரு கிளாஸ்மேட். மிருதங்காரர். அப்படிங்களா?